இருக்கிறேன். இது ஒரு பெரிய கிருபை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய கிருபையாக நான் இதை நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கெல்லாம் கிருபையாய் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். நாம் இதுல வந்து சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் அலசி பார்க்க நம்ம இதுவரைக்கும் நிறைய காரியங்களை இதெல்லாம் அறிந்திருக்க மாட்டோம். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். உண்மையாவே எனக்கே இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நிறைய காரியங்கள் புதிதாக நான் கற்றுக்கொள்கிறேன். அதுக்காக நான் ஷேலமுக்கு உண்மையாவே நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நேற்று கூட இந்த எசேக்கியாவை குறித்து பேசும்பொழுது அந்த 15 சங்கீதங்கள், அவர் 15 ஆண்டுகள் அவருக்கு கூட்டி கொடுத்ததுக்கு சமமாக ஒரு 15 சங்கீதங்களை ரெக்கார்ட்ல பதிவு செய்ததை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சங்கீதங்களை திரும்பி ஒரு விஷயம் நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, அது ஆரோகண சங்கீதம்னு பழைய திருப்புதல்ல போட்டிருக்கோம். புதுசுல சீயோன் மலை சங்கீதம். அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். இதற்காக ஆண்டவர் நாம் ஸ்தோத்தரிப்போம். எசேக்கியா அது மட்டுமல்ல, அவர் வந்து நீதிமொழிகளையும் எழுதியிருக்கிறார். 25 நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் வசனத்திலே அப்படி வருகிறது. எசேக்கியாவுடைய அந்த ஆளுமையிலே அது பதிவு செய்யப்பட்ட ஒரு நீதிமொழிகள். அதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதத்தை ஆராய ஆராய நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த அருமையான சகோதரி ராஜலட்சுமி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் என்கிற ஒரு சின்ன ஜெபத்தோடு நாம் இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ளே கலந்து செல்வோம். இன்றைக்கு வந்து 2வது நாள் பகுதி 3. அதாவது 3 பாட்டா முதல் 2 பாட்டு நம்ம முடிச்சிட்டோம். இது கடைசி பாட்டு. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பாட்டுல எப்படியாவது நம்ம முடிச்சிடணும்னு நான் நினைச்சு வச்சிருக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானபடி அது நடக்கட்டும். ஆவியானவர் எப்படி ஏவுகிறாரோ அப்படி போகட்டும். இன்னைக்கு இதை இந்த 2வது நாள்ல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் இதை கவனமாக கேட்கும்படியாகவும் கேட்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயம் இல்லை. அதனால தான் இந்த பகுதிகளை நிறைய பேர் டச் பண்றதே கிடையாது. ஆனா நம்ம அதெல்லாம் டச் பண்றோம், அதெல்லாம் பார்க்கிறோம். இந்த ராஜாக்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிந்து கொண்டு வருகிறோம். அஹ் இ- அஹ் 3 பெரிய ராஜாக்கள். அது முதல்ல சவுல், தாவீது, சாலமோன். இவங்க சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாக்களாக இருந்தாங்க. அப்புறம் பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்ச பிறகு 20 ராஜாக்கள் சவுத் சைடு இருக்கிற யூதாவுக்கு, 20 ராஜாக்கள் நார்த் சைடு இருக்கிற இஸ்ரவேல். இப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ யூதா ராஜாக்களை மட்டும் லிஸ்ட் போட்டு நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நல்லா தெரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு நீங்க டிக் போட்டு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கடைசியில கீழே வருது பாருங்க, எசேக்கியா டிக். நேத்து எசேக்கியாவை நம்ம பார்த்தோம். இந்த எசேக்கியா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சுவரை நோக்கி திரும்புங்கள். நீங்க வந்து மனுஷங்க கிட்ட பேசி 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 காரியங்களை சொல்றதை விட ஆண்டவரிடத்துல சொல்லுவது மிக மிக அவசியமா இருக்கிறது. கர்த்தர் அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற என்ன தேவைகள் இருக்கிறதோ, என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பதை நேற்றைய தினத்துல நம்ம சொல்லி முடித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தவர்களுக்கு. உண்மையாகவே அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கேட்ட மாத்திரத்துல அந்த எசேக்கியா, நீங்க அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பி போறதுக்குள்ளே பதில் வந்துருச்சு. பதில் பாருங்க, அவ்வளவு குயிக். ஆண்டவர் அவ்வளவு குயிக்கா ஆக்ட் பண்ற ஆண்டவர். அவரு கண்ணீரை காண்கிற தேவன். நம்ம ஜெபம் பண்றோமோ இல்லையோ, நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இப்படி ஜெபம் பண்ணணும், வாக்குத்தத்தம் சொல்லணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும், நிறைய முறைகள் எல்லாம் வைக்கிறோம். அதெல்லாம் தேவையில்லை. ஒரு பெருமூச்சு விட்டாலே அதையே கேட்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கேட்டு அந்த எசேக்கியாவுக்கு பதிலளித்தார் உடனடியாக. அதே போல இந்த மாலை நேரத்துல தேவையோட ஒருவேளை யாராவது இருக்கிறீங்கன்னா, கர்த்தரை விடாதீங்க, புடிங்க. சுவரை நோக்கி திரும்புங்கள், விடாதீங்க. அது என்ன குறிக்கிறதுனா, ஒரு வைராக்கியத்தோடு விடாப்பிடியாக ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஒரு ஜெபத்தை குறிக்கிறது. சுவரை நோக்கி திரும்பி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு தனி ஜெபம். ஆண்டவரை விடாமல் கேட்கிற ஜெபம். ஒருவேளை இந்த இதுல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவரை மட்டும் விட்டுறவே கூடாது. ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும். ஏசாயா அவன் கிட்ட பேசவே இல்லை. இல்ல, தீர்க்கதரிசிகள்கிட்டயோ ஊழியக்காரங்க கிட்டயோ கூட அவன் பேசல. அவன் ஆண்டவரை நோக்கி திரும்பினான். அதே தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி தருகிறார். இந்த ரைட் சைட்ல நான் போட்டிருக்க லிஸ்ட் நமக்கு தெரியும். இந்த லிஸ்ட்டை நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நானும் ஃபுல்லா அப்படியே பெரிய என்ன சொல்றது, வித்வான் கிடையாது. நானும் கற்றுக்கொண்டு தான் வருகிறேன். அதுக்கு தான் இந்த மெமரி டிப்னு கீழே நம்ம கொடுத்துருக்கிறோம். சிகப்புல கீழே இருக்கு பாருங்க, மெமரி டிப் இருக்கிறது. மெமரி டிப் இருக்கிறது. அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இதுல நம்ம டிக் அடிச்சிருக்கிறேன். அதுதான் ஹெசேக்கியா. ஹெச்இ போட்டது ஹெசேக்கியா. இங்கிலீஷ்ல ஹெச்இல ஆரம்பிக்குது ஹெசேக்கியா. ஸோ அதுதான் நம்ம அது வரைக்கும் வந்திருக்கிறோம். முதல்ல இருந்து எப்படி போட்டிருக்கோம் பாருங்க. RAAJ. அதான் இங்க ரெகோபியாம், அபியா, ஆசா, யோசபாத். ஜே வர்றதெல்லாம் யோ, தமிழ்ல யோ. ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜ், RAAJ. அபியா, ஆசா, யோசபாத். ரெகோபியாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். கடைசி சிதேக்கியாவும் ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெகோபியாம், கடைசி அரசன். யூதா அரசுக்கு மட்டும் இது பிரிந்த பிறகு இருக்கக்கூடியது நம்ம போடுறோம். 20 ராஜாக்கள். அதுல கடைசி அரசன் சிதேக்கியா. ஜெட்ல வரும். நம்ம ஆல்பபெட் வந்து ஜெட்ல முடியுது. அதே மாதிரி இது யூதா அரசர்கள் ஜெட்ல முடியுது. ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். சிதேக்கியாவோட முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நடுவில் அபியா, ஆசா, யோசபாத் வரைக்கும் இதெல்லாம் நம்ம முன்னால பார்த்துட்டோம். இது ஜே, RAAJ. அப்புறம் திருப்பி JAAJ, ஜோராம். யோசபாத்துடைய மகன் யோராம் என்பதை நம்ம ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டும். யோராம் தான் எல்லா சகோதரர்களையும் அழித்து விட்டு ராஜாவாகிறான். அதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த நிகழ்ச்சிகள்லாம். அது அதுல அதை வைத்து இந்த யோராம், யோசபாத் நல்ல அரசன், ஆனா யோராம் மோசமான அரசன். அப்பா நல்லவன், பையன் கெட்டவன். அவனுடைய மகன் அகசியா இவர் ரொம்ப நாள் இருக்க முடியல. அதனால திடீரென்று அத்தாலியாள், அவங்க அம்மா, அதாவது யோராமுடைய மனைவி அத்தாலியா, அவ வந்து பொறுப்பெடுத்து கொஞ்சம். அத்தாலியா மட்டும்தான் ஆட், தாவீதின் வம்சத்துல இல்லாத ஒரு நபர். பெண் வேற, பெண், குயின், ராணி. ராஜாக்கள் நம்ம சொல்றோம், நான் இந்த ராணியும் உள்ள ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்புறம் யோவாசோட அது முடிகிறது. யோவாசை ஒழித்து வைத்திருந்து 7 வயது வரைக்கும் அவன் உள்ள இருந்து 7ஆம் வயதுல அவன் வந்து ராஜாவாகிறான். யோய்தா என்கிற ஆசாரியன் அவரை மறைத்து வைத்து ஒரு ராஜாவாக்குறான். ஆனா அவன் கூட நல்லவனாக இல்லை என்பதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். JAAJ அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கலாம். யோராம், அகசியா, அத்தாலியா, யோவாஸ். அப்புறம் அடுத்ததுல நம்ம பார்க்கிறோம் அமத்சியா. உசியாவுக்கு இன்னொரு பேர் அசரியா. உசியா என்கிற பேர், இன்னொரு பேர் அவருக்கு இருக்கிறது அசரியா. அதனாலதான் AA ப்ளூ கலர்ல இதை போட்டேன். இது அசரியா என்பவர் உசியா. அமத்சியா, உசியா அல்லது அசரியா, ஜோத்தம், ஆகாஸ். இந்த உசியாவுடைய மகன் ஜோத்தாம். இவர் ஒரு நல்ல அரசர், நல்ல அரசர். ஆனா அவருடைய பையன் ஆகாஸ் மிகவும் ஒர்ஸ்ட்னு சொல்றாங்க. த ஒர்ஸ்ட் கிங் ஆகாஸ். ஆகாஸோட அந்த 4 பேர் லிஸ்ட் முடிகிறது. இப்போ நம்ம எசேக்கியா 13வது அரசர் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதான் அங்க டிக் அடிச்சிருக்கிறேன். எசேக்கியா. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனாசேல இருந்து ஆமோன், இப்படி இது போகும். இந்த லிஸ்ட் இன்னும் இருக்கிற 20 வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்ம போவோம். இப்போ எசேக்கியாவை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து மனாசேக்கு போறோம். மனாசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் காப்பாராக. மனாசே என்பது யாரு அப்படின்னா நம்ம இப்பதான் பார்த்தோம். மனசே யாருடைய மகன் அப்படின்னா எசேக்கியாவுடைய மகன். எசேக்கியா மிக நல்ல அரசன். தாவீதோடு ஒப்பிடப்பட்ட ஒரு 3 அரசர்கள் அவர் ஒருத்தர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தாவீதோடு ஒப்பிடப்பட்டவர் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அரசனாக இருந்தவர் எசேக்கியா. ஆனா அவருடைய மகன் மனாசே மிகவும் மோசமானவனாக இருக்கிறான். சொல்ல போனா ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் கிங்ஸ். எக்ஸப்ட் என்னன்னா கடைசியில் அவன் மன திரும்பிட்டான் என்று 4ஆம் புஸ்தகத்துல வருகிறது. அதை வைத்து நம்ம அவனை கெட்ட அரசர்கள் லிஸ்ட்ல வைத்திருந்தாலும் அவனை முழுவதமாக நல்ல அரசன்னு சொல்ல முடியல. ஆனா கடைசியில அவன் நல்லதை செய்கிறான். அவன் செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறான். அவன் எத்தனை வயசுல வந்தான்னு பார்த்தா 12 வயசுல வந்திருக்கான். அப்போ ஒண்ணு தெரியுது பாருங்கம்மா, நம்ம எசேக்கியா அப்படி கண்ணீரோடு ஜெபித்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு அது வரைக்கும் மகன் இல்லை. அடுத்த தலைமுறை ராஜா வருவதற்கு அவருக்கு இல்லை. அதனால கதறி அழுது கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு மகன் இந்த மனாசே. ஆனா நிறைய நேரம் நான் பார்க்கிறேன், இப்படி கேட்டு பெற்றுக்கொண்ட மகனோ மகள்களோ பல நேரங்கள்ல கஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க அந்த குடும்பத்துக்கு. இவர் ரொம்ப கேட்டு கேட்டு வாங்கி இந்த மனாசே பிறந்தான். பார்த்தா 12 வயசுனா அவர் 15 வருஷம் கூட்டினதுனால அந்த கூட்டப்பட்ட ஆயுசுல ஆண்டுகள்ல இவர் பிறந்தவர். ஆண்டவர் கூட்டி கொடுத்த அந்த 15 ஆண்டுகள்ல பிறந்த ஒரு மகன் தான் இந்த மனாசே. இது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப அதனாலதான் கடவுளை ரொம்ப கஷ்டப்படுத்தி கேட்கக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய சித்தம்னா கொடுங்க ஆண்டவரே, அப்படி கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதான் இங்க இதை பார்த்தா நமக்கு அது ஒரு வேளை கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கறத நம்ம குறைக்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம கேட்கறத கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரே நான் கேட்டுட்டேன்,
இயேசு கிறிஸ்துவுடைய மாடல் தான் நம்முடைய மாடல். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நான் கேட்கறதெல்லாம் கேட்பேன். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி நம்ம ஜெபத்தை முடிக்கணும். ஆனா இவரு கட்டாயம் வேண்டும் கேட்டதுல அவருக்கு மனாசே கிடைத்திருக்க. மனாசே அப்படின்னாலே மறக்க செய்தவர். நம்ம நீங்க யோசேப்புடைய புதல்வர்கள் 2 பேர்ல ஒருத்தன் பேர் மனாசே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுவும் அங்கேயும் அவர் அதை வைத்து தான் பேர் கொடுக்கிறார். மறக்க செய்கிற கடவுள், மறக்க செய்கிற கடவுள்னு வருது. ஆனா இங்க பார்த்தா இவன் மறந்து போனான். எதை மறந்து போனான்? அப்பாவுடைய பயபக்தி, அப்பாவுடைய நல்ல காரியங்கள், தன்னுடைய அப்பா எசேக்கியா செய்த எவ்வளவோ நல்ல காரியங்கள், எவ்வளவு காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம்ல. எவ்வளவு அவர் சங்கீதத்தை கூட ஒழுங்கு செய்திருக்கிறார், நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார், பாடல் பெரிய பாடகராக இருந்திருக்கிறார், இசைஞராக இருந்திருக்கிறார், அவர் கருவிகள்லாம் இருந்திருக்கிறது. அதெல்லாம் ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம். நீங்க திருப்பி அப்புறம் இதை கொஞ்சம் டீப்பா நீங்க அப்புறம் வாசிக்குது. நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஓவர் வியூவா இருக்கிறதுனால நான் அப்படியே சொல்லி கொண்டு போகிறேன். அப்படிப்பட்ட எசேக்கியாவுடைய மகன் மனாசே எல்லாவற்றையும் மறந்து போனான். அது மட்டுமல்ல, இவன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தான்னு பார்த்தீங்கன்னா 55 ஆண்டுகள். வெரி லாங் டென்யூர். லாங்கஸ்ட் சொல்ல போனா லாங்கஸ்ட் இவர் தான் லாங்கஸ்டா. அப்படி லாங்கஸ்டா ஆட்சி செய்த ஒரு மனிதன். மோசமான அதான் போட்டிருக்க மோஸ்ட் ஈவில் கிங். அந்த அந்த ஆட்சி செய்த ஆண்டுகள் மிகவும் மோசமான ஆண்டுகள். அவங்க அப்பா பேரு அம்மா பேரெல்லாம் நம்ம இங்க கொடுத்துருக்கிறோம். நம்ம இதுல வருவோம். புதல்வரை பலி செலுத்துகிற அளவுக்கு நீங்க அந்த பகுதியை தயவு செய்து யாராவது ஒருத்தர் எனக்கு வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடியா இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 இந்த வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமம் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனும் போதும் பாருங்க, எல்லா தப்பையும் செய்யறான். அதை படிச்சு பார்த்தா எல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை எல்லாம் செய்யறான். அவங்க அப்பா இடிச்சு போட்டது விக்கிரகங்கள், அந்த தோப்புகள் எல்லாத்தையும், அந்த மேடைகள் எல்லாத்தையும் திரும்ப கட்டுகிறான். வேண்டாத விக்கிரகங்கள் எல்லாம் செய்யறான். ஏன் செஞ்சான்? எதுக்காக இப்படி பண்ணான்? நமக்கு புரியவே இல்லை. பாருங்க, ஒரு அப்பா நல்ல அப்பா, ஆனா அவனுடைய மகன் இப்படிப்பட்ட மகன். எவ்வளவு வேதனையா இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும், எவ்வளவு அவருக்கு வேதனை இருந்திருக்கும். நீங்க கொஞ்சம் பாருங்களேன். ஒருத்தர் சொன்னார், இப்ப சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தா, அவர் தரிசனம் பார்த்தாரா, இயேசு கிறிஸ்து அழுது கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு அழுது கொண்டே தான் இருப்பார். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. பாருங்க, இந்த மனாசே இவ்வளவு தவறு சும்மா கொஞ்ச நஞ்சம் இல்லை. இந்த பக்கத்துல இந்த டேபிள் போட்டிருக்கிறேன். இந்த டேபிள் ஒன்று எல்லா அரசர்களுக்கும் ஒரு டேபிள் ஒன்று நான் போட்டிருக்கிறேன். நீங்க அது வந்து எல்லா விஷயமும் அதுல வந்துடும். இந்த ராஜாவை பற்றிய எல்லா விஷயங்களும் அதுல வந்துடும். கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருக்கு இந்த டேபிள். சில டேபிள் என்னால தமிழ்ல பண்ண முடிஞ்சது, தமிழ்ல பண்ணியிருக்கிறேன். இது வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அதுல நீங்க பார்த்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு அரசன், மோஸ்ட் ஈவில், தன்னுடைய குமாரர், அது ஒருத்தர் இல்ல, நிறைய பேர் இல்ல, குமாரர் புதல்வர் அப்படின்னு வருது புது மொழிபெயர்ப்புல. புதல்வர் ஒருத்தர்ல, புதல்வன் வரல, புதல்வர் அப்படின்னா நிறைய பேரை பலி செலுத்தி எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை பாருங்க. அருமையான சகோதர சகோதரிகள், இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ளணும். பெற்றோர் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியது பிள்ளைகளை வளர்க்கறதுல இல்ல. நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகளை வளர்ப்புல எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியது. ஒருவேளை இங்க யாராவது புதிய பெற்றோர்கள், நீங்க நிறைய பேர் வயதானவர்கள், நாங்களாம் தாத்தா பாட்டிகள் என்று சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஆனா புதுசாக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. வானத்து படைகளை போய் வணங்கி இருக்கிறான் பாருங்க. அவன் அந்த தொழுகை பார்த்தா பயங்கரமாக இருக்கிறது. எதெல்லாம் செய்யக்கூடாதா? நிமித்தம் பார்க்கிறவன், நாள் பார்க்கிறவன், நட்சத்திரம் பார்க்கிறவனாக எல்லா தவறுகள் எல்லாம், அதான் விக்கிரக ஆராதனையில என்னெல்லாம் இருக்குமோ எல்லாவற்றையும் இந்த இந்த மனாசே செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன ஆச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் விட மாட்டாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். போதும், தேங்க்யூ. பாருங்க, இங்க மேல படம் கூட போட்டிருக்கேன் பாருங்க.
மூக்குல சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். இது ஆக்சுவலா சொல்ல போனா சரித்திர ஆசிரியர் சொல்றார், நிர்வாணமாக இழுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறார். இதுல படத்துல அப்படி இல்லை. ஆனா அவ்வளவு ஒரு அழிவு பாருங்க. எப்பேற்பட்ட ராஜா எப்படிப்பட்ட நிலைக்கு வருகிறான் பாருங்க. ஏன்னா ஒருத்தர் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும் பொழுது அவங்க நிச்சயமாக எல்லா காரியங்களிலும் வழி விலகி போகிறார்கள். சரிவு என்பது உலக பிரகாரமாகவும் சரிவுகள் ஏற்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், எவ்வளவு வேதனை பாருங்க. மூக்குல கொக்கி போட்டு சங்கிலியர்கள் அசீரியர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த மனிதன் வருகிறான். இது ஒரு வேதனையான காரியம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு இந்த பிசாசின் கட்டுகள் வரக்கூடாது ஆண்டவர். இப்படிப்பட்ட கொக்கி போட்டு இழுத்து கொண்டு போகிற நிலைமைகள், நிறைய பிள்ளைங்க கொக்கி போட்டு இழுக்கப்பட்டு இருக்கிறார்கள். நான் பார்க்கிறோமே, நம்ம தான் எத்தனை வாலிபர் மீட்டிங் நடத்துறோம் இல்ல, எவ்வளவு பிள்ளைகள் எவ்வளவு ட்ரக்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு விதமான காரியங்கள் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணணும் நம்முடைய பிள்ளைகளுக்காக. பெற்றோராக இருக்கிறவங்க கட்டாயமா பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம பேழைகளை கட்ட வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காக. எப்படி நோவா பேழையை கட்டினானோ தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க, அது போல நம்ம பேழையை கட்டுகிறவர்களாக, ஜெபத்தினால கட்டுகிறவர்களாக நம்ம இருக்கணும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க. இப்படி அவன் போனான். ஆனா ஒரு காரியம் நடந்தது. அவன் போய் அவன் இவ்வளவு தண்டனையை அனுபவித்த உடனே மனம் திரும்ப பார்க்கிறான். அதான் 2 நாளாகும் 33:12 வருகிறது. வாசிங்கள. 2 நாளாகும் 33:12. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். திரும்ப தாழ்த்தினான். அதுக்கப்புறம் வர்றதை பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து எல்லாவற்றையும் சரி செய்யறான். எவ்வளவு முடியுமோ அவனால முடியாது. ஏன்னா செஞ்ச அட்டூழியம் ரொம்ப மோசம். அவன் செஞ்ச அளவுக்கு திரும்ப வந்து எல்லாவற்றையும் சரி செய்கிறதையும் நம்ம பின்னால பார்க்கிறோம் பாருங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை அடைஞ்சு மீண்டும் வந்து அரியணையில் அமர்ந்து அவன் சரி செய்யறான். இதுல ஒரு காரியம் நல்லா தெரியுது. எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போனாலும் கர்த்தர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்து ரொம்ப வேதனையில இருக்கலாம், பலவிதமான நெருக்கங்கள்ல இருக்கலாம். ஜெபத்தை விடாதீங்க. ஆண்டவர் லவ்விங் காட். ஹி இஸ் a loving God. அன்புள்ள ஆண்டவர். அவர் விடமாட்டார். எப்படியாவது மனம் திரும்ப ஒரு சான்ஸை கொடுத்து இந்த மனாசையை ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்தது போல நம்முடைய பிள்ளைகளை செய்வார். யாராவது பிள்ளைகளுக்காக ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கார். ஜெபத்தை விடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவர் எப்படியாவது திரும்ப அரியணைக்கு கொண்டு வந்து நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறவர். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை. காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் திரும்பி கொண்டு வருகிறவர். இந்த மனாசையை திரும்பி அதே அரியணையில கொண்டு வந்து உட்கார வச்சார். இந்த 13ஆம் வசனத்துல அது வருகிறது. வாசிங்களா, 13ஆம் வசனம். 2 நாளாகும் 33:13. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஹalleluya, ஹalleluya. அந்த மனசை அறிந்து கொள்ள வைக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வந்து அவர்களை கொண்டு வருகிறார் திரும்ப. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். நம்ம யாருக்காவது ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் என்றால் கட்டாயமாக திரும்ப கொண்டு வருகிற ஆண்டவர். சரி, அப்படி இருந்தாலும் பட் ஸ்டில் மனாசேயின் பாதிப்பு தான் காரணம் இந்த அழிவுக்கு என்று சொல்லி வேதம் பதிவு செய்திருக்கிறது. 2 ராஜாக்கள் 24 3-4 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மனாசே செய்த இவ்வளவு அட்டூழியத்தின் காரணமாக தான் அந்த ராஜ்யத்துக்கே அழிவு வந்தது என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஏன்னா மனாசே இவ்வளவு மோசம் செஞ்சுட்டான், அவன் மனம் திரும்பிட்டான். ஆனால் அவன் செய்தது மாறல. கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின் வில் நாட் கோ. நல்லா கவனிக்கணும். நம்ம பாவம் செய்யறவங்க நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம பாவம் என்பது சாதாரணமானதல்ல, அது இட்ஸ் கேன்சரஸ் இல்ல. பாவம் எந்த பாவமா இருந்தாலும் சாதாரண பொய் பேசிக்கிட்டு இருக்கிறோம், சாதாரண புறம் கூறிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம இந்த நாட்கள்ல அதிகமாய் நம்மை சுத்திகரிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் எதுவும் தவறு செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. அதனுடைய கான்சிக்வன்சஸ் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 24 3-4 வாசிங்களேன். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. தேங்க்யூ அக்கா. அப்படி நடந்தது பாருங்க. யூதா ஏன் நீக்கப்பட்டது? யூதாவுடைய ராஜ்யம் ஏன் கீழே விழுந்தது? முதல்ல இஸ்ரவேல் விழுந்து விட்டது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எசேக்கியா காலத்திலேயே இஸ்ரவேல் விழுந்து விட்டது. ஆனா இப்போ யூதாவும் விழுகிறது. ஏன்? இப்படிப்பட்ட மனாசேயின் பாவங்கள்.
ஆகவே நம்ம ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது, அதுவும் முக்கியமா விசுவாச குடும்பத்துல மனிதர்கள் தவறு செய்யும் பொழுது பாதிப்புகள் அதிகம். இதை மறந்து போகக்கூடாது. திரும்ப நான் சொல்றேன், விசுவாச குடும்பங்களில நாம் தவறு செய்யும் பொழுது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இதைதான் நம்ம அனுபவிக்கிறோம் நிறைய நேரங்கள் இல்லையா? பாருங்க, நம்ம கவனமா இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். சரி, அடுத்த அரசனுக்கு நம்ம போயிடலாம். டைம் ஆகுறதுனால 15வது அரசர் இந்த ரைட் சைடுல போட்டிருக்கிற ஆமோன். ஆமோன் பத்தி கொஞ்சம் தான் இருக்கிறது. ஆகவே நம்ம குயிக்கா நம்ம இதை பாஸ் ஆன் பண்ணிடலாம். அவர் 22 வயதுல ராஜாவாகிறார். 2 ஆண்டுகள் அங்கே செய்கிறார். மனாசே ரிப்பன்ட் பண்ணி இருந்தாலும், அவர் மனம் திரும்பி இருந்தாலும் அவருடைய பையனை மாற்றவில்லை. ஆமோன் ஒரு 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 மோசமான அரசனாக இருக்கிறதா தான் வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவன் மோசமான அரசன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், அப்படிதான் சொல்லி இருக்கிறது. ஆகவே அவனுடைய வாழ்க்கை ஒன்றும் ஓடல. 2 ஆண்டு தான் அவன் இருந்திருக்கிறான். அந்த 2 ஆண்டு பாருங்க, இதுக்கு அவங்க அப்பா 55 ஆண்டு. ஆனா இவன் 2 ஆண்டுகள் தான். இவன் ஆட்சியே 2 ஆண்டுகள் தான். அந்த 2 ஆண்டுகள்ல அவனுடைய சொந்த அலுவலர்கள், அந்த அரண்மனையிலேயே வேலை செய்தவர்கள் அவனை கொன்று போட்டார்கள். இதுதான் நிலை. பாருங்க, இந்த ராஜ்யத்தினுடைய நிலை ஸ்பைரலிங் டவுன்னு சொல்லுவாங்க. இந்த யூதா ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொண்டே வருகிறது, கீழே வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் அடுத்த அரசன், நல்ல அரசனை கொண்டு வருகிறார். நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறோம். ஆனா இப்ப பாருங்களேன், இந்த ராஜா ஆமோன், அவனுடைய தாயை பற்றி நம்ம பார்க்கிறோம். இங்க இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். ஆனா முக்கியமாக நான் சொல்ல வந்தது, அவனுடைய அலுவலர்களையே, அரண்மனையிலேயே அவன் இருக்கிறது அந்த இடத்திலேயே அவனை கொன்று போட்டார்கள். அதான் 2 நாளாகமும் 33:24 சொல்லுகிறது. யாராவது வாசிக்கலாம்? 2 நாளாகமும் அவன் 33:24. ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். தேங்க்யூ அக்கா. அரண்மனையிலேயே கொல்லப்பட்டான் ஆமோன். ஸோ ஆமோனை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, அந்த நேரத்துல ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் அதே நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறார். நிறைய நேரம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் ஆங்காங்கே ஆலோசனைகளை கொடுக்குறாங்க, கட்டளைகளை கொடுக்குறாங்க, சில நேரங்களில் உற்சாகப்படுத்துறாங்க, சில நேரங்கள்ல அடிக்கிறாங்க. காட்ஸ் வேர்ட் ஐதர் டிஸ்டர்ப்ஸ் த கம்ஃபர்டட் ஆர் கம்ஃபர்ட்ஸ் த டிஸ்டர்ப்டுன்னு சொல்லுவாங்க. டிஸ்டர்ப் ஆனவங்களை கம்ஃபர்ட் பண்ணும் ஆண்டவருடைய வார்த்தை, அல்லது கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு செய்யும். அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே நாகும் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இப்படி அசீரியா வந்து இவர்களை பாதித்து கொண்டு இருக்கிறது, ஆகவே அசீரியாவின் மீது ஜட்ஜ்மெண்ட் வரும் என்று சொல்லுகிறார். அதே போல அசீரியா பாத்தீங்கன்னா இதற்கு பின்னாலே விழுந்து போனது நினிவேக்கு விரோதமான அந்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் நாகும் தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனம். யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு விரோதமாக செய்தார். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் அவர்கள் மனம் திரும்பினதுனால அவர்களை திரும்ப விட்டு கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ வருகிறது. நாகும் இது எந்த காலம் கரெக்டா மனாசே இருக்கிற காலத்திலே இது வந்தது. பாருங்க, ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு பின்னால போதும், நீ செய்தது போதும் என்று சொல்லி ஆண்டவர் அசீரியாவையும் விழ பண்ணுகிறார். பாபிலோன் வந்து அதற்கு பின்னாலே அவர்கள் ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். அதை நம்ம பின்னால் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இது இந்த நாகும் தீர்க்கதரிசி அதே காலகட்டத்திலே வாழ்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், எசேக்கியாவோ காலகட்டத்திலே ஏசாயா இருந்தார். 2 பேரும் பிரேயர் பார்ட்னர்ஸாக இருந்தார்கள் என்றெல்லாம் நம்ம சொன்னோம். இங்க பாருங்க, ஒரு ராஜாவுக்கு இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த தீர்க்கதரிசி தான் ஆண்டவர் பார்த்தாரு, ரொம்ப கீழே போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஒரு நல்ல அரசனை, குட் கிங் யோசியா என்கிற 16வது அரசரை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். 16வது அரசர், நல்லா கவனிக்கணும். 16வது அரசர் யோசியா. இன்னும் நம்ம 4 பேர் இருக்கிறாங்க. 20 பார்க்கணும் இல்லையா? 4 பேர் இருக்கிறாங்க. நம்ம எது வரைக்கும் பார்க்க முடியுமோ அப்படி போவோம் நம்ம. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் 8 வயதிலே ராஜாவாகி 31 ஆண்டுகள் ராஜ்யத்தை நடத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். இவருடைய அப்பா நம்ம இப்பதான் வாஸ்தம், அவர் ஆமோன் கொலை செய்யப்பட்டார். எங்க அரண்மனையிலே வச்சு கொலை செய்யப்பட்ட உடனே ஒரு அவசரத்துல, 8 வயசு தான் இவருக்கு, ஆனா இவர் ராஜாவாக்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், யோவாஸ் 7 வயதுல ராஜாவானா, இவர் 8 வயசுல ராஜாவாக்கிட்டார். ஒரு அவசர அரசன். ஆனாலும் ஹல்லேலூயா, ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் மீது ஒரு வைராக்கியம் உள்ள அப்பா மோசம், ஆனா பையன் நல்லவன். எப்படி மாறுது பாருங்க. அருமையான ஆண்டவர் அந்தந்த நேரத்திலே மக்களை கொண்டு வருகிறார். கரெக்டா ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர்ல. ராஜாக்களின் இருதயங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அது போல இங்க ஆண்டவர் மீது வைராக்கியம் உள்ள ஒரு ராஜா, யோசியா ராஜா இப்பொழுது இங்க வருகிறார். அவருடைய தாய் பேர் எதுதாள் என்று போட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த யூதா ராஜாக்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் தாய் பேர் இருக்கிறது. அம்மா பேரு அந்த காலத்துல சொல்லவே மாட்டாங்க. ஆனா வேதம் பதிவு செய்து இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கதான் ஒருவேளை
நிறைய வேத அறிஞர்கள் சொல்லுகிறது, இந்த எதிதான் யோசியாவை அழகாக வழி நடத்தி இருக்கிறார்கள். அப்பா மோசம், ஆனா அம்மா நல்லவங்க. அவங்களுடைய வழியில வந்ததுனால இந்த யோசியா ஒரு நல்ல மனிதனாக வந்திருக்கிறான். பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்ல? நம்ம ஷாலோம்ல நிறைய டாக் எல்லாம் எடுக்கிறீங்க பேரண்டிங். இந்த பேரண்டிங்ல மதர்ஸ் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அருமையான சகோதர சகோதரிகளை, மதர்ஸா இருக்கிறவங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது, பெரிய பொறுப்பு. நம்ம எத்தனையோ வாசிக்கிறோம்ல, ஜான் வெஸ்லியுடைய அம்மாவை பத்திலாம் சொல்லுவாங்க. 19 பிள்ளைங்க, ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் பண்ணுகிற தாய் இருக்கிற குடும்பம் நிச்சயமாக காப்பாற்றப்படுகிறது, நிச்சயமாக உயர்வுகளை அடைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாய் ஒருவேளை ஜெபிக்கிற தாயாக இருந்திருக்க வேண்டும் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாய்மாருக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த தாய்மார்கள், பக்தி உள்ள தாய்மார்கள் இருக்கிற வீடுகளில் கர்த்தாயம் அங்க ஒரு நல்ல காரியம் நடக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த யோசியாவை பற்றி தீர்க்க தரிசனம் பாருங்க, 300 ஆண்டுகளுக்கு முன்னால 1 ராஜாக்கள்லயே அவரை பற்றி பெயர் சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. அதை வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. சரி, போதும். தேங்க்யூ தேங்க்யூ. அங்கே யோசியா என்கிற பெயர் வருகிறது. நல்லா கவனிக்கணும். 300 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்டது. இது வந்து யாருமே டினை பண்ண முடியாது பாருங்க. ரொம்ப ஆச்சரியம். நம்ம வேத புத்தகம் எவ்வளவு அற்புதமானது பாருங்க. 1 ராஜாக்கள் எழுதப்பட்டது 300 வருஷத்துக்கு முன்னால. ஆனா அவன் வந்தது 2 ராஜாக்கள்ல தான் வர்றான். அதுவும் 2 ராஜாக்களுடைய கடைசி பகுதி இல்ல கடைசி அதிகாரங்கள்ல தான் இவன் ராஜாவாகிறான் யோசியா. இப்போ கவனித்து பாருங்க, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாரே பெயர் சொல்லப்படுகிறது. ஆச்சரியம் இல்லையா? தீர்க்க தரிசனம் பெயர் சொல்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதை கோரேஸ் ராஜாவை குறித்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாலேயே பெயர் சொல்லப்பட்டவர். அதே போல இயேசு கிறிஸ்து முன்னாலேயே இம்மானுவேல் என்று பெயர் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே வருகிறது. 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்துடைய பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்டு வந்தவர் இந்த யோசியா. ஆகவே இந்த யோசியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நம்ம நல்லா குறித்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த யோசியா ஒரு நம்ம பார்க்கிறோம், இவனும் நல்ல ஒரு ராஜாவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவனும் தாவீதோடு ஒப்பிடப்படுகிறான். தாவீதை ஆண்டவரை தேடினான் என்று 2 நாளாகமும் 34:3 வாசிக்கிறோம். வயசு பாருங்க, அவன் அதுல அழகா வருது. 8ஆம் ஆண்டில் அவன் ஆட்சி செய்த 8ஆம் ஆண்டுனா அவனுக்கு வயசு 8 வயசுல தான் ராஜா ஆகிறான். 8 வருஷம் ராஜாவாகிறான். 16 வயசு, 16 வயதுல நம்ம டீன்ஸ், நிறைய பேர் டீன்ஸ்ல தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இல்ல. நல்லா கவனிச்சு, நானும் அப்படிதான் டீன்ஸ்ல தான். நம்ம ஸ்கிரிப்சர் கேம்ப்ல ராஜா சிங்கன்னு என்னை கூப்பிட்டு ஒரு கேம்ப்ல உட்கார வச்சாங்க. அந்த கேம்ப்ல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இவன் அந்த வயதுல ஆண்டவரை தேடுகிறான். 2 நாளாக 34:3 யாராவது வாசிக்கலாம்? 34:3. ஆமா. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து. போதும் அக்கா, போதும் போதும் போதும். தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். எப்போ? அதுல அழகா வருது, அவன் இன்னும் இளவயதாய் இருக்கையில், சின்னவன் தான், அந்த வயசுலயே ஆண்டவரை தேடுகிறான். பாருங்க, 16 இயர் ஓல்ட், 8 வருஷம் ராஜாவா இருக்கிறான். 8 வயசுல ராஜானா 16 வயசுல அவன் ஆண்டவரை தேடுகிறான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல பாருங்க, இவனை பத்தி நம்ம அவன் 18th இயர்னு போட்டிருக்கு. 2 நாளாகவும் 34:8 பாத்தீங்கன்னா அப்போ 26 வயசு இருக்கணும் இல்ல. 26 வயசுல தேவாலயத்தை செப்பனிடுறான். 20 வயசுல பலிபீடங்களை தகர்த்து சிலைகளை உடைத்து போடுகிறான். இதெல்லாம் இந்த வேத பகுதிகளில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எதுக்கும் ஒரு தடவை வாசிடலாம். 2 நாளாக 34 5ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாக 34:5. பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். போதும். யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்கிற ஒரு வேலையை செய்யறான். எத்தனை வயசு? 20 வயது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 20 வயசுல ஒரு பெரிய வேலையை செய்கிறான். அவனே நின்னான், அங்க போடப்பட்டிருக்குது. அவன் முன்னின்று செய்கிறான். முன்னால நின்று எவ்வளவு தைரியம், எவ்வளவு வைராக்கியம் ஆண்டவர் மேல இருக்கிறது. அப்பா வேற மாதிரி இருந்தார், ஆனா பையன் பாருங்க எவ்வளவு ஆண்டவருக்காக. அதே மாதிரி 26 வயசுல அவன் தேவாலயத்தை முதல்ல இதெல்லாம் செய்துட்டு அவன் தேவாலயத்தை செப்பனிடுகிறான். அதையும் இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாக 34:10 வாசிப்போம். 34:10.
வேலையை செய்விக்கும்படி ஆ, கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரரானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள். இவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. இது 8ஆம் வசனத்துல வருது. அவன் 26 வயது, 26 வயதுன்னு இல்லை, அங்க 18th இயர்னு வரும், 18ஆம் வருஷத்துல அப்படின்னு வரும். அப்போ 18 வருஷம்னா 8 வயசுல வந்தவன் 26 வயசு, 26 வயசுல தேவாலயத்தை செப்பனிடுகிறான். ஹalleluya. இந்த வயது ஆக ஆக ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள் மாறும். ஆனா இந்த மனிதன் பாருங்க, எவ்வளவு கரெக்டா அவன் தன்னுடைய ஆண்டவருக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கான். ஒவ்வொரு வருஷத்துக்கு அழகா அந்த அழகா இது வேதம் பதிவு செய்கிறது, அவன் எந்த வருஷம் எந்த வயசுல செய்யறான் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம் பாருங்க. வயசு ஆக ஆக சில நேருக்கு பக்தி போயிடும். ஆனா இவன் அப்படி இல்லை, பக்தி அதிகரித்து கொண்டே போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவர் அந்த யோசியாவை பயன்படுத்துகிறார். விழுந்து போன ராஜ்யத்தை திரும்ப எடுப்பிக்கிறார். ஹalleluya. அதுக்கு முந்தின இதுல பார்த்தோம், எல்லாம் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. நரபலி செலுத்துகிற ராஜாக்கெல்லாம் வந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இவன் பாருங்க எவ்வளவு வித்தியாசமாக எல்லாத்தையும் சரி செய்கிறான். இதுல ஒரு காரியம் ரொம்ப அவனை பத்தி போடுறது, வலது புறம் இடது புறம் சாயாமல் செய்தான். இது திரும்ப திரும்ப வருகிறது. இது பத்தி இது மாதிரி வேற எந்த ராஜாவுக்கும் வரல. 2 ராஜாக்கள் 22 வாசிங்களேன். 2 ராஜாக்கள் அவன் 22. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு நீதிமானாய் அவன் இருந்திருக்கிறான் என்பதையும் வேதம் பதிவு செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கட்டாயமாக பலன் உண்டு இல்ல, நீதியோடு வாழ்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவருடைய ஆண்டுகள் ஜாஸ்தியா தான் இருக்கு. 31 ஆண்டுகள், 30 தான் நார்மல் ஆவரேஜ். அந்த ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள் எல்லாம் ஆட்சி செய்ததெல்லாம் பார்த்தா ஆவரேஜா 30 ஆண்டுகளாவது இருக்கிறாங்க நல்ல ராஜாக்கள். இவன் 31 ஆண்டுகள் ராஜாவாக இருந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டெடுக்கப்படுகிறது. அதுவும் மோசேயினால் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று வேதாரிகள் சொல்றாங்க. ஏன்னா பைபிள் அப்படி வருது. 2 நாளாகும் 34 வாசிங்க. 2 நாளாகும் 34:14. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். போதும், தேங்க்யூ. ஆசாரியனாகிய இல்க்கியா அதை கண்டுபிடிக்கிறான். ஆச்சரியம். ஏதோ சுத்திகரிக்கும் பொழுது, எப்பவுமே பார்த்தா நம்ம வீட்டை கூட கிளீன் பண்ணி சரி பண்ணும் போது ஏதாவது கிடைக்கும் இல்ல, அது மாதிரி எத்தனையோ காலமாக தூசி அடைச்சு கடந்த அந்த புத்தகம் இப்பொழுது கண்டெடுக்கப்படுகிறது. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ராஜாக்கள், நல்ல லீடர்ஷிப் இருக்கும் பொழுது எல்லாம் அப்படிதான் நல்லது நடக்கும் இல்ல. மோசேயினால எழுதப்பட்டது அப்படியே, ஏன்னா அதுல வருது மோசேயினால் கட்டளையிடப்பட்ட, சொல்றாங்க மோசேயுடைய கையெழுத்து அதுல இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம் அன்னைக்கு கிடைக்குது. நண்பர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொக்கிஷம் கிடைக்கும் இல்ல, ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை தருகிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆனா அத அந்த அந்த அதுக்கப்புறம் சாப்பான் கிட்ட கொடுத்து அதை அனுப்புறான் ராஜா கிட்ட. அந்த ராஜா கிட்ட வந்து சாப்பான் சொல்றான், ஒரு புத்தகம் அப்படின்றான். அவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. ஏன்னா அவ்வளவு காலம் புத்தகத்தை மறந்து விட்டார்கள். நல்லா கவனிங்க, புத்தகம் மறந்து விடப்பட்டது. வேத புத்தகம் மறக்கப்பட்டு விட்டது. நண்பர்களே, வேத புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்கணும் நம்ம. யாராவது வாசிக்காதவருக்கு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குரூப்ல நிச்சயம் இருக்க மாட்டீங்க. ஆனா டெய்லி ஆழமாக வாசிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சாப்பான் பாருங்க, அவன் வந்து ஒரு புத்தகம் வந்து கொடுக்குறான் ராஜா கிட்ட, யோசியா கிட்ட. ரோசியா அதை வாசித்த பிறகு வஸ்திரங்களை கிழித்து கொண்டான்னு வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, வேத வசனம் தொடுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை தொடுகிறது, நம்மோடு பேசுகிறது. இந்த இந்த காரியெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. சரியானபடி என்ன, நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒவ்வொரு அரசன் கையிலும் இருந்திருக்கணும். ஆனா வைக்கல அவங்க இல்ல. உபாகமம் 17:20 கட்டளையாக கொடுக்கப்பட்ட, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உபாகமம் 17ஆம் அதிகாரம் ராஜாக்களுக்குரிய ஒரு மேனுவல் மாதிரி ராஜாக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கட்டளைகள் இருக்கிற ஒரு அதிகாரம் உபாகமம் 17ஆம் அதிகாரம். அதுல 20ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 20ஆம் அவன் வசனம். லேவியர் ஆகிய ஆசாரியரிடத்திலிருந்து இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்கணும். ராஜான்றவன் தன் கையில ஒரு பிரதி வைத்திருக்க வேண்டும். ஆனா பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டாங்க. இவ்வளவு காலம் அது இல்லை. இப்போ யோசியாவின் காலத்துல
புத்தகம் கிடைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்காதவர்கள் அதிகமாய் வாசிக்க, ஆழமாய் வாசிக்க, இன்னும் ஆராய்ச்சி செய்ய இல்ல ஆண்டவர் அழைக்கிறார் நம்மள. இன்னும் நல்லா செய்றீங்க, நீங்க எல்லாம் வந்து இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இதுல ஆர்வம் அதிகமாகணும், குறையக்கூடாது. நிறைய நேரம் குறையிறத நம்ம பார்க்கிறோம்ல, குறையக்கூடாது, இந்த குரூப் குறையக்கூடாது. இன்னும் அதிகமான இன்னும் என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம். இப்போ நீங்க இந்த சீரீஸோட ஐ திங்க் வேத புத்தகம் முழுவதுமாக முடிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துட்ட மாதிரி தெரியுது ஷாலோம்ல. அடுத்து என்ன செய்யலாம், நீங்க யோசிங்க, செய்யுங்க. ஆண்டவர் விட மாட்டார், ஏதாவது ஒரு வழியை காட்டுவார். பாருங்க, அந்த காலத்துல மோசே கொடுத்திருக்கிறார், 7 வருஷங்களுக்கு ஒரு முறை அது வாசிக்கப்பட வேண்டும். உபாகமம் 31 அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். 7 வருஷங்களுக்கு ஒரு முறை அது எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு வாசிக்கணும். அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை, அத தோரா என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை அவங்க வாசிக்கணும். அதுதான் கட்டளை. ஆனா வாசிக்கவே இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக யாத்ராகமத்துல வாசித்தது, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசுவா காலத்துல வாசிக்கப்பட்டது. ஆனா இப்பதான் திரும்ப வருகிறது, திரும்ப எடுத்து அது வாசிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க பாக்குறோம் 2 நாளாகமும் 2 நாளாகும் 34, 30 வாசிங்களேன். 2 நாளாகமும் 34, 30. ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே பைபிள்ல பாத்தீங்கன்னா வாசிக்கப்படுறதெல்லாம் சத்தமா தான் வாசிக்கிறாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, நம்ம கூட வேதத்தை வாசிக்கும் பொழுது, தினந்தோறும் வாசிக்கும் பொழுது சத்தமாக வாசிப்பது நல்லது. ஏன்னா நம்ம காதுகள்லயும் ஒரு முறை கேட்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், காதுலயும் அதை கேட்கிறோம். ஒரு டபுள் ரீடிங் மாதிரி ஆயிரும்னு சொல்றாங்க. சத்தமாக வாசிக்கப்பட்டது, வாசிக்க ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். அது இங்கெழுது, இங்கதான் அது நடக்கிறது. யோசியாவின் காலம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகம் சத்தமாக எல்லார் காதுகளிலும் கேட்கும் வண்ணமாக வாசிக்கப்பட்டது. அடுத்து என்ன ஆச்சு, மாற்றங்கள் வருகிறது இல்ல. எப்பவும் வேத வசனம் மாற்றங்களை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களே, வேத வசனத்தை வாசித்துட்டே இருந்தோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல மாற்றம் வராம இருக்கவே இருக்காது. மாற்றம் வரும். பஸ்கா மீண்டும் ஆசரிக்கப்படுகிறது. இவ்வளவு காலம் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. இப்போ வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ராஜா சொல்றான், ஐயோ இது பண்ணணுமே, இதை விட்டுட்டோமே இவ்வளவு காலம், செய்யுங்க அதை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 23, 23 எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 23, 23. ஹலோ, ஸ்தோத்திரம். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பஸ்கா திரும்பவும் அதுல பாத்தீங்கன்னா கரெக்டா எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி திரும்ப ஒரு விசை அது நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நண்பர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை நம்மிடத்துல இன்றைக்கு சொல்லுகிறார். மனமாற்றம் தொடர்ந்து, இது ஒரு நாள் அல்ல, இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே. பைபிளை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நிறைய நேரம் சொல்லுவாங்க, பைபிள் ரீட்ஸ் யூ. வேத புத்தகம் நம்மை வாசிக்கிறது, நம்மை சரி செய்ய பார்க்கிறது. கண்ணாடி மாதிரி தான் இல்ல, கண்ணாடி முன்னால போனா நம்ம கட்டாயம் நம்ம ஏதாவது சரி செய்ய பார்ப்போம். அதே மாதிரி நீங்க சரி செய்ய வைக்க வேத புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்கவும், திரும்பவும் செய்யாத காரியங்கள், பஸ்கா இதுவரைக்கும் ஆசரிக்காததை செய்ய வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல ஒரு பிரேயர் பார்ட்னரை நம்ம பார்க்கிறோம். இந்த யோசியாவுக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எரேமியா. ஹல்லேலூயா. இது ஒரு நமக்கு தெரியாம இருக்கலாம், இப்ப நம்ம தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க 2 பேருமே எங்க இருக்கிறாங்க, 2 பேரும் அந்த வயசு சேமா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய வேத அறிஞர்கள் நான் படிச்சு பார்த்த பொழுது 2 பேரும் ஏறக்குறைய ஒரே ஏஜ் குரூப், ஒரே ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி இவர்களுக்கு. அதனாலதான் எரேமியா புத்தகத்துல இவரை குறித்து அதிகமாய் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். எரேமியா 1:1 வருகிறது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது தவிர எரேமியா 22:11 வாசிங்களேன். எரேமியா 22:11. தன் தகப்பனாகிய யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவாய் இருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து, அவன் இனி இங்கே திரும்ப வராமல். போதும். தேங்க்யூ. இதுல நீங்க பாத்தீங்கன்னா எரேமியாவும்
இந்த இதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2 நாளாகமம் 35:25 நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த யோசியாவுடைய பெயர் எரேமியா புத்தகத்துல வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்திருக்க வேண்டும். பிரேயர் பார்ட்னர்ஸ். நான் நேத்து கூட சொன்னேன். பிரேயர் பார்ட்னர்ஸ் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதை நம்ம ரொம்ப அதிகமா யோசிக்க வேண்டி இருக்கிறது. 2 நாளாகமம் 35:25 வாசிங்க. எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல ஆ பாடகரும் போதும் போதும். எரேமியா யோசியாவின் மேலே புலம்பல் பாடுகிறான். அப்ப என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் அவ்வளவு நண்பர்களாக இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோடு நம்ம இந்த யோசியாவினுடைய நிகழ்ச்சியை நம்ம முடிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்சிருச்சு. கடைசியில நான் எகிப்தின் அரசன் வந்து நெக்கோ இவனை கொன்று போடுகிறான். அங்க போக வேண்டாம்னு சொல்லி சொன்னாலும் இவன் கேட்காம போறான். அங்கே கொல்லப்படுகிறான். அதுதான் நமக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு காரியம். ஆனாலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு யோசியாவை அந்த நேரத்தில் ஏற்படுத்தினார். அந்த நோக்கம் முடிந்தது. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த யூதா ராஜ்யத்தை திரும்ப ஒரு விசை ஆண்டவருக்கு நேராக திருப்பின ஒரு மனிதன் யோசியா. ஆனா அதோட நின்னுச்சானா இல்ல. 4 ஜே வரும். அதுல முதல் ஜே தான் ஜோசையா. 4 ஜே கடைசியில ஜெட். அதுதான் நம்ம ஃபார்முலா. முதல்ல நம்ம மெமரி டிப்ஸ்ன்னு நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதுல 4 ஜேல முதல் ஜே தான் ஜோசையா, யோசியா. அடுத்தது இதுல இந்த டேபிள் நான் போட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லது. இது ஒன்று டேபிளை வச்சாலே போதும். அவருடைய வாழ்க்கை முழுசையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். 2K போடுறது ராஜாக்கள், 2 ராஜாக்கள். 2C போடுறது 2 நாளாகமம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் திரும்ப அதை சொல்லி விடுகிறேன். ஆகவே அது இந்த டேப்லர் காலத்துல பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்தார், கடைசியில் எப்படி முடிஞ்சது, அவருடைய முடிவு எல்லாமே இந்த டேப்லர் காலத்துல வருகிறது. இது வேற ஒரு புத்தகத்துல இருந்து தான் எடுத்து போட்டேன். அது அப்படியே இங்கிலீஷ்ல தான் இருக்குது. தமிழ் சில இடங்களில் தமிழாக்கம் பண்ண முடிஞ்சதில் பண்ணேன். ஆனால் சில இடங்களில் பண்ண முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வந்து ஒரு இந்த இதை பார்த்தாலே ஜஸ்ட் தெரிஞ்சிடும். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக நமக்கு தெரியும். ஆனால் இதில் அந்த ப்ராஃபஸி மற்ற எரேமியாவில் என்ன இருக்குது அதெல்லாம் இதில் வரல. அதெல்லாம் நம்ம இப்போ பைபிள் ஸ்டடியில் தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ எரேமியா புத்தகத்திலும் யோசியாவின் பெயர் வருகிறது. அது மட்டும் இல்லை, புலம்பல் பாடினான். ஆகவே அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. இப்போ அடுத்த ராஜா 17வது ராஜா யோவகாஸ். யோயாக்கீம். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதுதான். கொஞ்சம் வேகமா இதை பார்க்கலாம். இப்போ டெய்ல் எண்டிங்க்கு வந்துட்டோம். கிரிக்கெட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கடைசியில் வர வர கிரிக்கெட்டர் சீக்கிரம் டப் டப் டப்னா அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த யோவகாஸ் ராஜாவாக இருந்தது 3 மாசம் தான். இப்போதான் நம்ம படிச்ச வசனத்துல எரேமியா 22:11 இவனுக்கு இன்னொரு பேர் சல்லூம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 3 மாசம் தான் இவன் ராஜ்யபாரம் இருந்தது. 3 மாசம். ஆனா இவனும் மோசமான ராஜாவாக மாறிவிட்டான். இவங்க பாருங்க, அப்பா நல்லவர் தான், ஆனா பையன் சரியில்லை. 3 மந்த்ஸ் தான் 3 மந்த்ஸ் தான் இருந்திருக்கிறான். அவனை வந்து பார்வோன் அரசன், பார்வோன் எகிப்தினுடைய அரசன் பார்வோன் என்றது காமன் நேம். நெக்கோ என்பவன் அவன் வந்து ரிபலாவில் இவனை என்ன பண்றான், கட்டி சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடறான். இப்போ ராஜாவாக இருக்கிறவனை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடறான். அன்னைக்கு எகிப்து வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஒரு இதுவா இருந்தது. அந்த நேரத்துல அவனை பிடித்து கொண்டு போகிறான். 2 ராஜாக்கள் 23:33 அதை வாசிக்கிறோம். 23:33 யாராவது ஒருத்தர் அவன் வாசிக்க. எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேக்கோ அவனை ஆமாத் தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தினான். சரி, போதும்க்கா, தேங்க்யூ. இதுல வந்து பாருங்க, இவன் நல்லா இருந்திருக்கலாம். இவன் வந்து ஆக்சுவலா இளையவன். மக்கள் அவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதான் இங்க போடப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா வசனம் 23:30 2 ராஜாக்கள் 23:30 அதை நம்ம வாசிக்கிறோம். மக்கள் இவனை தெரிந்து கொள்கிறார். இவன் இளையவன், இவன் நல்லா செய்வான் அப்படின்னு சொல்லி யோசியாவுடைய 2வது புதல்வன் யோவகாஸ் அவனை ஆக்குறாங்க ராஜாவா. ஆக்க மாட்டாங்க, நார்மலா மூத்தவனை தான் ஆக்குவாங்க. ஆனா இவனை ஆக்குறாங்க. ஆனா செயல்படவில்லை. எப்பவுமே மனிதர்கள் சொந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது இல்ல. அது இதுல நம்ம தெரிந்து கொடுக்கிறோம். பாடங்கள்னு இங்க ரைட் சைட்ல போட்டிருக்கேன். மக்கள் தெரிவு இளையவன். ஆனா அடுத்த அவன் ராஜா வர்றான். அந்த நெக்கோ வந்து அவன் ஒருத்தனை ராஜாவாக்குறான். அது மூத்தவன் ஆக்குறான். மூத்தவன் பேரு யோயாக்கீம். இது 2 பேருமே யோசியாவுடைய புதல்வர்கள். யோயாக்கீம் மூத்தவன். யோயாக்கீமுக்கு அரசு அரியணையை கொடுக்கிறான். யாரு? நெக்கோ வந்து அவனை ராஜாவாக்குறான். இதுதான் நடக்கிறது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்போ இளையவனாக்குறாங்க, ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அவன்
எகிப்துல மரணம் அடைஞ்சிட்டான். இப்போ என்ன பண்றான், எகிப்தின் ராஜா நெக்கோ இவனை வந்து ராஜாவாக்குறான், யோயாக்கீமை ராஜாவாக்குறாங்க. இப்ப பாருங்க, இவன் 25 வயசுல ராஜாவாகிறான், 11 வருஷம் இவன் ஆகிறான். இவனுக்கு இன்னொரு பேரு எலியாக்கீம். யோயாக்கீம், எலியாக்கீம் ரெண்டும் ஒரே பேர் தான், ஒரே தான் மாத்திரம். இவன் பேரை மாத்தி ராஜா தான் அவனுக்கு பேர் கொடுக்கிறான். எலியாக்கீம் என்று இருந்தவனை யோயாக்கீம் என்று அவனுக்கு ஒரு பேரை கொடுக்கிறான், யோயாக்கீம். இந்த யோயாக்கீம் அவன் நல்லவனா இருந்தானான்னு பார்த்தா அவனும் நல்லவனாக இல்லை. பாருங்க, போக போக அப்படியே கீழே டவுன்வர்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கீழே இறங்கி கொண்டே போகிறது. நேபுகாத் நேச்சார் பிடிச்சி இவனையும் அதே போல 2 வெண்கல சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு போகப்பட்டான். இந்த யோயாக்கீம், இது வசனங்கள்லாம் இருக்கிறது, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மனாசே காலத்திலிருந்து சிந்தின குற்றமற்ற ரத்தத்திற்காக இவனுக்கு தண்டனைன்னு பைபிள்ல ஒரு ஒரு பதிவு இருக்குது. நல்லா கவனிங்க. 4வது தலைமுறை ஆண்டவர் சொல்றார், 4 தலைமுறை வரைக்கும் நான் கேட்பேன்றார் இல்லையா. இவன் 4வது தலைமுறை, மனாசேயிலிருந்து இவன் 4வது தலைமுறை. ஆனா இவனுக்கும் தண்டனை வருகிறது. கர்த்தர் ஆண்டவர் நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 24:4 வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 24:4. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். போது இது யார் அவன் வருது, மனாசே செய்த சிந்தனை குற்றத்துக்காக இப்போ யார பலி ஆகிறார்னா அவனுடைய 4வது தலைமுறையில இருக்கிற யோயாக்கீம் இழுத்து கொண்டு போகப்படுகிறான். ஸ்தோத்திரம். இப்பதான் கம்ப்ளீட்டா வந்து பாபிலோன் வந்து கம்ப்ளீட்டா படை எடுத்து எல்லாரையும் இழுத்து கொண்டு போறாங்க. இதுலதான் தானியேல் நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டது இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்திலையும் ஆபகுக், எரேமியா 2 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லிக் கொண்டிருந்தோம், மக்கள் கேட்கவே இல்லை, வழி விலகி போய்விட்டார்கள். விக்கிரக ஆராதனை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விபச்சாரம். 3 I தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்ஜஸ்டிஸ், ஐடோலேட்ரி, அப்புறம் இம்மாரலிட்டி. இது 3 I ரொம்ப முக்கியம். இந்த 3மே அன்னைக்கு இருந்துச்சு. இந்த 3 I நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. ஐடோலேட்ரி, இம்மாரலிட்டி, இன்ஜஸ்டிஸ், இது எல்லாம் இருந்ததுனால இவர்கள் அழிவுக்கு நேராக போனாங்க. தோல்வி, சிறைபிடிக்கப்பட்டாங்க. அதான் 2 நாளாக 36:6-7 வாசிக்கிறோம். எல்லாம் தோல்வியில முடிகிறது. யோயாக்கீம் பிடித்து கொண்டு போகப்படுகிறான். கர்த்தருக்கு அருமையானவர்களே, நம்ம அடுத்த ராஜாவையும் நம்ம பார்த்துடலாம் நான் நினைக்கிறேன். அடுத்தது இவருடைய புதல்வன் யோயாக்கீம். இதான் 4வது ஜே. நம்ம ஜே 4Jல 4வது ஜே. இதுக்கு அடுத்தது கடைசி அரசன் நம்ம சிதேக்கியா. ஆனா இந்த யோயாக்கீனை பாருங்களேன், யோயாக்கீனுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, எக்கோனியா என்று பேர் இருக்கிறது, கோனியா என்றும் பேர் இருக்கிறது. இது எரேமியா 22-24 அவருக்கு பேரே மாத்தி கொடுக்குறாங்க, கோனியான்னு தான் சொல்றாங்க. இவரை பற்றிய பகுதிகள்லாம் எங்க இருக்குது, 2 நாளாகவும் கடைசி அதிகாரத்துல. இப்போ நம்ம கடைசி அதிகாரத்துக்கு வந்துட்டோம். 2 நாளாகமத்துல கடைசி அதிகாரத்துல இவரை பற்றி நம்ம பார்க்கிறோம். யோயாக்கீம் அடுத்தது யோயாக்கீன் இன்னில முடிகிறது. அது நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். யோயாக்கீம் மரித்த பிறகு அரியணை இவனுக்கு கிடைக்கிறது. இவன் ஒரு இடத்துல 8 வயசுல வந்தான்னு சொல்லுகிறது, இன்னொரு இடத்துல 18 வயசுல இவன் ராஜாவானான் என்று சொல்லப்படுகிறது. அது 2 நாளாக 36:9 1, 2 ராஜாக்கள் 24:8 வேற மாதிரி. என்ன இப்படி வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னா, என்னன்னா ஒரு ராஜா இருக்கும்போதே அவருடைய புதல்வரை கோஹேர் என்று வைப்பார்கள். ஒரு கூட இருக்கிற உதவி அரசனாக வைத்து 8 வயசுலேயே ஒரு உதவி அரசனாக மாறி இருப்பார் என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் இந்த வித்தியாசம் வருகிறது. 2 நாளாகும் 36:9க்கும் 2 ராஜாக்கள் 24:8க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. அதுக்கு காரணம் இதுதான். ஆனா 18 வயசுக்கு அப்புறம் அவன் சோலோ கிங், தனியா அவனே ராஜாவாக ஆகிவிட்டான். அதுதான் வருகிறது இதுல. இப்போ 18 வயசுல இருந்து ராஜாவானவன் இவன் நல்லா இருந்திருக்கலாம் இல்ல, பாச்சு அவனும் சரியில்லை. வேதம் சொல்லுகிறது, அவனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த. கீழே 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 அப்படியே போய்கிட்டே இருக்குது பாருங்க. அவனையும் பிடிச்சு கொண்டு போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவன் காலத்துல பாபிலோனில் எகிப்து பிடிக்கப்பட்டது, எசேக்கியேல் உட்பட பல பேர் பிடிச்சு கொண்டு போனாங்க. அந்த காலத்துல இந்த யோயாக்கீன் 10,000 பேரோட சரண்டர் ஆகிறான். இந்த பாபிலோன் ராஜாக்கள் இடத்துல அவன் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டான், கொண்டு போயிட்டாங்க. கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி நான் முடிக்க போறேன். இதோட நம்ம முடிக்கிறோம். அவர் வெளியேற்றப்பட்ட 37 ஆண்டுகள் கொண்டு போய் அவனை சிறைச்சாலையில வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி. 37 ஆண்டுகள் இந்த யோயாக்கீன் பாபிலோன்ல அவன் போய் அவனை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பாபிலோன்ல கொண்டு போய் அவனை வச்சிருக்கிறாங்க. அது யார் பண்ணது அப்படின்னா, ஏவில் மெரோதாக் என்ற அரசன் பண்றாங்க. நீங்க வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 25:27 வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 25:27.
யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏலில் ஏவில் ம், வேலில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து தேங்க்யூ அவனுடைய தேங்க்யூ சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். மாற்றினான். ஹalleluya. இதோட நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த யோயாக்கீன் மோசமானவன் தான். 37 ஆண்டுகள் சிறையில இருந்து அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மெரோதாக் என்கிற அரசன் வந்த பொழுது அவன் கவனிக்கிறான். இந்த இவன் ராஜாவாக இருந்தவன் யோயாக்கீன், இவனை இப்படி சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்களே என்று சொல்லி 37 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மேல அன்பு செலுத்தி அவனை கொண்டு வந்து அவன் சிறை அவனுடைய சிறை ஆடைகள் அதையெல்லாம் மாற்றி அந்த அழகா அந்த பகுதி அழகா வாசித்தாங்க அக்கா. அதுல எல்லா சிறை துணைகளை மாற்றி விட்டு தன்னுடைய வாழ்நாள் மிச்சத்துல ராஜாவின் அட்டவணையில அவன் பக்கத்துல உண்பவனாக அவனை உட்கார வைக்கிறான். ஹalleluya, the God of restoration என்றுதான் நம்ம முடிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல அதிகமாய் சொல்லுகிறது God of restoration. 37 ஆண்டு, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 37 ஆண்டு சிறைச்சாலையில இருந்தாலும் எல்லாம் கதை முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. இனிமே என்னப்பா உனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில இந்த யோயாக்கீனுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திரும்பவும், இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல கடைசி கிட்ட வரும் பொழுது ஒரு நல்ல செய்தியோட அது வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு திரும்ப ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு காரியம். ஐ am a God of restoration. God of restoration. If it's not okay, it's not the end. சரியா இல்லைன்னா அது எண்டு கிடையாது. ஆண்டவர் வேற ஒரு நல்ல எண்டை உங்களுக்கு வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன், மீள கட்டுகிறவர், திரும்ப எழுப்புகிறவர். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவன் சிறைச்சாலையில இருந்து ஒரு பக்கம் இருக்கிறது, அவன் ராஜாவாக அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் 37 ஆண்டுகளுக்கு பிறகு அவராலே மாற்ற முடியும், காரியங்களை மாற்ற முடியும். ஆண்டவர் செய்யக்கூடியவர். ஹalleluya. இந்த மாலை நேரத்துல நம்மை ஆண்டவர் அதான் சொல்றார், ஐ கேன் ரெஸ்டோர், ஐ கேன் ரெஸ்டோர். அப்படிதான் ரெஸ்டோரேஷன் ஆச்சு. இல்ல, நம்ம முன்னால கூட பார்த்தோம், யோசியா எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுகிறான், எல்லாத்தையும் ரெஸ்டோரேஷன். காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் எதெல்லாம் நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறீர்களோ அந்த நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் சொல்றாரு, என்னால முடியும், திரும்ப கட்டி எழுப்ப முடியும். இந்த யோயாக்கீனுக்கு திரும்ப ராஜ்யத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடியில கடைசியில சொல்ற இந்த வார்த்தைகளை நீங்க மறந்து போக வேண்டாம். நேற்று கூட நான் சொன்னேன் இல்ல, சுவரை நோக்கி திரும்புங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் ஒரு முக்கியமான வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு பாடங்கள். காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன், அவர் மீள கட்டுகிறவர். ஹalleluya. உலர்ந்த எலும்புகளாய் இருந்தாலும் செத்து போய் உலர்ந்த எலும்புகளையும் கூட்டி சேர்க்கக்கூடிய ஆண்டவர். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மீள கட்டுகிற ஆண்டவர். ஒருவேளை சரீரத்துல வியாதி முடிஞ்சுச்சு, எல்லாம் கடையில அவ்வளவுதான், என்னமோ சொல்றாங்க, இதெல்லாம் இருக்கு, இப்படிலாம் ரிப்போர்ட் வருது, டோன்ட் வரி. நேத்து கூட பார்த்தேன்ல, முடிஞ்சு போச்சு, இதை ஒழுங்குபடுத்து. எசேக்கியாவுக்கு சொல்றாரு, ஏசாயா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து, அவ்வளவுதான், நீ சாக போற. ஆனா இல்லைங்க, காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன், ஆண்டவர் மீள கட்டுகிறவர். ஒருவேளை நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நம்ம யாராவது இருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மிடத்துல தான் பேசுகிறார். ஐ எம் காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். நம்ம தலைவணிக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவர்